இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து புதுக்கோட்டை மாவட்டம் அன்னவாசல் பக்கத்தில் இருக்க சித்தன்னவாசல் வந்துட்டோம். அதனுடைய முகப்பு பகுதியில் நிற்கிறோம். நம்ம இப்போ வந்து சித்தன்னவாசல் குகைக்கு ஒரு ஓவியங்கள் இதுகளெல்லாம் பார்க்கலான்ட்டு போகலாம். வாங்க உள்ளே போகலாம். சித்தன்னவாசல் குகை ஓவியங்கள் இருக்கிற இடத்துக்கு வந்துட்டோம். இப்போ வந்து ஓவியங்கள் எல்லாம் உள்ள இங்கே வந்து ஃபோட்டோ எடுக்கக்கூடாது, வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. நிறைய சேதாரம் ஆகிப்போச்சுன்னு சொல்லிட்டு இதுக்கு அலோடு இல்லைன்ட்டாங்க. எடுத்த வீடியோலாம் முன்னாடி தனியாக பெர்மிஷன் எடுத்ததான். அதனால் இப்போ நம்மளால் வந்து எது எடுக்க முடியலை. இப்போ மலையிலேருந்து எடுக்கிற நம்முடைய மேற்கு புறம் வந்து இருக்கிற அந்த இடத்துடைய அழகிய தோற்றம் இன்னும் கொஞ்ச நேரத்தில் அப்படியே இந்த சமணர் படுகைங்கிறத வந்து பார்ப்போம். இந்த பாறையினுடைய லென்த் இது இந்த மலையோடைய உயரம், அந்த பாறையுடைய உயரம் நீளத்தை பார்த்து ஒரு 10 தஞ்சை பெரிய கோயில் கட்டலாம். அவ்வளவு பெரிய பாறை, அவ்வளவு லென்த்தான பாறை, எவ்வளவு பெரிய தூணுக்கும் இங்கேருந்து வெட்டி எடுக்கலாம். இப்படி தான் பெரும்பாலான தமிழக கோயில்கள் எல்லாத்துக்கும் புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருந்து தான் பாறைகளை வெட்டி எடுத்துருக்காங்க. அந்த வெட்டி எடுத்த பாறைகளுடைய பள்ளம் தான் புதுக்கோட்டை மாவட்டம் பூரா இருக்கிற கண்மாய் குளங்கள். நோக்கி போயிட்டுருக்கோம். இப்போ இதில் வந்து படி ஒரு 200-250 படி மேலே ஏறணுமா. இங்கே தான் கீழே தங்கி இருந்துட்டு அவங்க மேலே போய் இந்த தியானம் மற்றதுக்கெல்லாம் பண்ணுறதுக்காக பார்த்திங்கன்னா நம்ம சமணர் படுக்கை இருக்கிற இடத்த நோக்கி நம்ம போகிறோம். அதுக்கான பாதை தான் இது. அது எப்படின்னா கீழே இருக்கிற நம்ம காட்டினமே முன்னாடி ஒரு காட்டிருக்கோம் அந்த கோயில், அங்கே வந்து தியானம் பண்ணிவிட்டு திருப்பி ஓய்வு எடுக்கிறதுக்காக திருப்பி என்ன பண்ணுறாங்கன்னா மேலே இருக்க அந்த சமணர் படுகை நோக்கி போயிடுறாங்க. போய் அங்கே படுத்து அவங்களுடைய காலை கடன்கள்லாம் முடிச்சு திருப்பி வந்து அந்த தியானம் பண்ணுறதுக்கான இடத்துக்காக தான் திருப்பி வர்றாங்க. இப்போ நம்ம மேலே போகிறது அவங்க தங்கி ஓய்வெடுத்தின அந்த சமணர் படுகையை நோக்கி தான் இப்போ நம்ம போகிறோம். போகலாமா? போகலாம். சமணர் படுக்கை பார்க்கறதுக்கான படி ஏறுறோம். இதில் தான் படி 260 படி ஏறணுமா. போயிடுறோம், போகலாம், மேலே போகலாம். இந்த பாறையெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் கூடுமான வரையும் 80% கோவில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருந்து எடுக்கப்பட்ட கல்லில் இருந்தால் எல்லா கோயிலும் கட்டப்பட்டதா ஒரு தகவல் இங்கே இருக்குன்னு சொல்கிறாங்க. அதுக்கேற்ற மாதிரி இங்கேயும் இந்த பாறையை பார்த்திங்கன்னா 5 தஞ்சை பெரிய கோயில் கட்டலாம். அவ்வளோ பெரிய பாறை இருக்குது. பாறைகளுடைய தன்மை அந்த மாதிரி இருக்குது. மேலே ஏறுவோம். படியெல்லாம் இருக்குது, கொஞ்சம் கவனமாக பார்த்து ஏறுவோம். பாதி தூரம் ஏறிட்டோம், மூச்சு வாங்குது. அப்படியே தொடர்ந்து ஏறலாம். திருமண பக்கம்லாம் பாறைகளாக இருக்குது. இந்த படியெல்லாம் ஏறக்குறைய 1300 வருஷத்துக்கு முன்னாடி செதுக்கப்பட்ட படிகள். 1300 வருஷத்துக்கு முன்னாடி செஞ்ச வேலையில் இன்றைக்கி நம்ம நின்றுட்டுருக்கோம். புதுக்கோட்டை மாவட்டம் அன்னவாசலுக்கு பக்கத்தில் இருக்கிற சித்தன்னவாசல் மலை மேலே ஏறிட்டே இருக்கோம். அந்த பாறைகளோட பார்த்தோம்னா நம்ம தஞ்சை பெரிய ஊரில் இருக்க கிரானைட் கல்லோட ஒத்து இருக்குது. திருமண பக்கம்லாம் பாறையாக இருக்குது. கீழே இருக்க லொக்கேஷனை பார்த்தோம்னா சூப்பராக இருக்குது. அது பக்கம் தெரியாது அன்னவாசல். இப்போ சமணர் படுக்கையோட மலையில் மேலே ஏறி அதனுடைய கிழப்புறம் வந்துட்டோம். அந்த பாறையுடைய கிழக்கு புற தோற்றம். இந்த இடம்லாம் கொஞ்சம் டேஞ்சரஸாக தான் இருக்குது. கொஞ்சம் பார்த்து தான் போகணும். சரிக்கூட்டா போயிடுவோம், பாதாளத்துக்கு பள்ளத்தில் உருண்டுருவோம். கவனமாக பார்த்து தான் இறங்கணும். கிழக்குப்புறம் ஏரியா சூப்பராக இருக்கா. பாதையை பார்த்து நடப்போம். சமணர் படுக்கை நோக்கி போயிட்டுருக்கோம். இந்த இடமெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா படி ரொம்ப மோசமாக இருக்குது. ரொம்ப தவறிக்கெல்லாம் இதில் கீழே விட்டோம்னா கீழே தான் விழுந்துடும். ஆள் டெத்து தான். ரொம்ப கவனமாக போகணும். கம்பி போட்டிருக்காங்க, கொஞ்சம் பார்த்து தான் போகணும். போகலாம். இந்த இடத்துல ஒரு கேட்டு போட்டிருக்காங்க. இங்கே கொஞ்சம் செவுறு எழுப்பிட்டாங்க.
பரவாயில்ல, சுவர் எழுப்பிட்டாங்க. அப்படியே நடப்போம். கம்ப்ளீட்டாக வந்து இது ஒரு பாறை, கம்ப்ளீட்டாக பாறை தான். நீளமான ஒரு பாறையாக தான் இருக்குது. போகலாம், தொடர்ந்து போகலாம். சமணர் படுக்கைக்கு வந்துட்டோம். ஆக்சுவலி பார்த்திங்கன்னா நம்ம எதிர்பார்த்தது வந்தது ஒன்று, நடந்தது ஒன்று. சமணர் படுக்கையெல்லாம் நிறையா பேர் டேமேஜ் பண்ணி வச்சுருக்கனால அதை வந்து வீடியோவோ இது எடுக்கக்கூடாதுன்ட்டாங்க. அதனால் வந்து சமணர் படுக்கை இடத்துக்கு வந்துட்டு இந்த பாறை இருக்குது பாருங்கள், இந்த பாறை இதெல்லாம் வந்து இதுக்காக தான் அவங்க வந்து ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து தியானம் பண்ணுறதுக்காக பண்ண இடம் இது. இப்படியே திருப்பி பார்த்தீங்கன்னா அந்த பாறை மட்டுமே ஒரு 2 கிலோமீட்டர் நீளத்தில் இருக்குது. இது கிழக்கு இருக்கிறது, இது புதுக்கோட்டை. கிழக்கு தெரிய இந்த இடம் புதுக்கோட்டை. ஒரே லென்த்தாக தான் இருக்குது. 2 கிலோமீட்டருக்கு பாறை மட்டுமே, ஒரே நீளமான பாறை. அந்த பக்கம் இந்த குகை, இந்த பக்கம் 2 கிலோமீட்டருக்கு ஒரே பாறை. இந்த பாறை பார்த்திங்கன்னா அப்படியே தனியாக கலண்டு தனியாக இருக்குது. இங்கே சீட்டு செக் பண்ணுறாங்க, செக் பண்ணிட்டு போவோம்.